அண்மை செய்தி. கோவை சிறுமி கொலை சம்பவத்திற்கு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சிறுமி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும், அந்த சிறுமி உயிரிழப்பதற்கு முன்பு பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாகியிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி மக்களிடையே மேலும் அச்சத்தையும் கோபத்தையும் உருவாக்கியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இந்த அரசு இத்தகைய கொடூர சம்பவங்களை தடுக்க தவறியது வேதனைக்குரியது என்றும் தனது கண்டன பதிவில் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிறுமி காணாமல் போன சில மணி நேரத்திலேயே புகார் அளிக்கப்பட்டிருந்த போதிலும் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படாதது சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக திறனில் உள்ள குறைபாடுகளை வெளிக்காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. கோவை சிறுமி கொலை குற்றவாளிகளுக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி. இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த அரசு உடனடி மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ரீல்ஸ் அரசாக அல்லாமல் ரியல் அரசாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தனது கண்டன பதிவில் வலியுறுத்தியிருக்கிறார். கோவை சிறுமி கொலை வழக்கில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கொடூர சம்பவத்தை அரசு தடுக்க தவறியிருப்பதாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்.